மஞ்சள்னு தெரியுது என்னவா? மஞ்சள் ஒளி அடிச்சல பூஜை லைட்டை போட்டு விடுத்தே. இது வானம் இருட்ட போகுது. எல்லாருக்கும் வெள்ளிக்கிழமை மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன். கேமராவை ஆன் பண்ணி 4 செவத்துக்குள்ளே உட்காந்து உங்ககிட்ட பேசுகிறது தைரியமாக துணிச்சலாக என் மனசில் என்ன தோணுதோ அதை மூளையில் தோன்றதை பேசி விட்டுறேன். பூஜா அப்படியே தண்ணி எடுத்துகிட்டு வாடி பிடிச்சில இருந்து பட்டு பேசி விட்டுறேன். ஆனால் ஐயோ நல்ல மஞ்சளாக தெரிஞ்சது வேறு மாதிரி ஆயிடுச்சையா. அது கூட நல்ல கலராக தெரிஞ்சையா. லைட்டை போட்ட விட வேறு கலரில் ஆயிட்டே. அடாடாடாடாடாடாடா. சரி விடுங்க. நம்ம என்ன கலராக இருந்தாண்ணே நம்ம தான் பெருசு, நம்ம தான் பெரிய ஆள் அப்படின்னு நினச்சிக்கிற வேண்டியது. அதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க முதல் நாள் போய் ஆடிஷன் போகிறப்ப முனிமாக்கா முதல் நாள் ஆடிஷன் போகிறப்ப நல்ல சூப்பராக பேசியிருந்தீங்க. நல்ல தெளிவாகவும் கேட்குற கேள்விக்கு தெளிவாக பதில் சொல்லுங்க. அடுத்தடுத்த நாளில் என்னாச்சு கம்முன்னு ஒரு மாதிரியாக பயந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒன்றுமே பேசாமல் அங்கே செட்டில் எதுவுமே பேசாமல் என்னத்துக்கு இப்படி எல்கேஜி பிள்ளை மாதிரியே முடிச்சுக்கிட்டு இருக்கியே. நேற்று பார்த்த டாஸ்கில் எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்கேஜி பிள்ளை மாதிரியே பிடிச்சிருந்து தண்ணி எடுத்து எல்கேஜி பிள்ளை மாதிரியே என்ன முடிச்சுக்கிட்டு இருக்கே. கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. அண்ணன் வாங்கி கொடுப்பா சாப்பிடுப்பா. அப்படித்தான் நண்டு இடையில பூந்துருச்சு. நண்டு இடையில பூந்து எதையாதுன்னு சொல்லும். உடனே பிள்ளைய கூட பார்க்காம வீடியோ பேசிக்கிட்டு இருக்கா. அப்படி பணம் சம்பாதிக்கிறமான்னு இன்னொருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றுமே இல்லைங்க. பந்து எடுத்து விளையாடிருக்கா. அந்த பந்தில் சின்னதாக அந்த பந்தில் புள்ளியாக இருக்கும் பாருங்க, அந்த முழியாக அதுவே லேசாக ஊக்கு சைஸில் குத்திருச்சு. பிள்ளை வந்து காட்டுது லேசாக ரத்தம் வந்துக்கிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை போய் விளையாடு. நம்மளுக்கு தெரியாதா நம்ம உள்ள பெற்றவங்களுக்கு குறை சொல்லணும்னா எதையாச்சும் குறை சொல்கிறது. குத்தணும் அப்படியே மூஞ்சில அப்படி சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்கு தேவை அப்படி இப்போ என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன்? ஐயோ மறந்துட்டேனே. ஞாபகம் மறந்தே அதிகத்தே. அப்படி நல்லா போய் பேசுனியே. அப்புறம் என்ன டம்மி பீஸ் ஆகி எங்கிட்ட போயிட்டிய. அதுக்கு நேற்று போட்ட இன்னைக்கு போட்ட எபிசோடுலாம் என்னது காடு மாற்றி வாங்கிட்டு அழுதுகிட்டு கண்ணை கசக்கிட்டு உட்காந்து இப்படியே எல்கேஜி பிள்ளை மாதிரி முடிச்சுக்கிட்டு இருக்கீங்கலாம் கேட்க கிளம்பிட்டிய. என்ன பண்ண சொல்கிறீங்க? வாய் இங்கே பேசலாம். இதில் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு யாருமே எதிர்த்து இல்லை, யாருமே ஒருத்தருமே கிடையாது. அதனால் இங்கே பேசலாம். அங்கே போய் பேசுகிறதுக்கா முடியுது? அங்கே அந்த லைட்டுகளையும் அந்த கேமராக்களையும் பார்த்தாவே மனசு படக்கு என்னத்தை பேசணும்னே வரமாட்டேங்குது. அதில் சர்ச்சா உட்காந்துருக்கா அவருங்க அந்த 3 பேரும். அவங்ககிட்டலாம் சர்வ சாதாரணமாக பேசுது அந்த பிள்ளை குட்டியெல்லாம். நம்மளுக்கு பயந்து கிடக்கு. என்னமான்னு சொன்னாங்கண்டா சரிங்க நான் என்ன செய்கிறது, ஏதோ தப்பு பண்ணிவிட்டு விட்டுருங்க நீ அப்படின்ற மாதிரியே உட்காந்துருவேன். மனசுக்குள்ளே பேசணுன்ற சில விஷயங்கள் இருந்தால் கூட பேச மாட்டேன். இப்படி இருந்தேன்னா அப்புறம் எப்படி விளையாடுவேன் அப்படிலாம் கேட்காது. அங்கே யாருமே இருக்க மாட்டாங்கல்ல. இதே மாதிரி யாரும் இடையில பேச்சு நிறுத்தம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் பண்ணுறது தப்புன்னு சொல்ல மாட்டாங்க. இப்படிலாம் இருக்கும்லத்தே. அதனால் அங்கே என்னது அப்படி இருக்குது. சரி வாங்க. எல்லாத்துக்கும் முன்னே அன்னைக்கு நேற்று எனக்கு எல்லோ கார்டு கிடச்சுன்றது முழு விவரமாக உங்களுக்கு சொல்கிறேன். அதையும் கேட்டுட்டு போங்க. எதுக்கு எல்லா கார்டு கிடச்சிதுன்னு சொல்லணும்ல. என்ன உங்களுக்கு தெரியாமல் முழிச்சிட்டு கிடப்பீங்க. நிறைய பேர் யூடியூப்பில் போடுற ஒரு ஸ்ட்ரிப்டடா சே வர மாட்டேங்க. ஸ்ட்ரிப்டடாக இருக்குமோ அங்கேயே சொல்லி கொடுத்து நடிச்சிருப்பாருண்டா. அப்படிலாம் அங்கேயே சொல்லி கொடுத்து எனக்கு மட்டும் தனியாக நடிக்க விட்டாண்டா. வெளியில் போனாங்களே எவிக்ட் ஆகி அவங்க ஊரா பேட்டியில் சொல்லியிருக்க மாட்டாங்களா? விடுவாங்களாக்கும் ஆத்தாடி பூராத்தி பூகமமாக போட்டு வெடிச்சிருப்பாங்க. அப்படிலாம் ஸ்கிரிப்டடும் கிடையாது, கப்டடும் கிடையாது. ஒருத்தவங்கள பெசிவிக்காலாம் ஒன்றும் இது பண்ணவே முடியாது. நீ விளையாடவே மாட்டேங்கிற ஒழுங்காவே. ஆரம்பத்தில் வர்றப்ப நல்லா வந்த தடலடியாக வந்தேன். அதுக்கப்புறம் கம்முண்டு ஆகிட்டேன் அப்படின்ட்டே எல்லோரும் சொல்கிறேன். ஆரம்பத்தில் நான் அன்னைக்குதான் வந்த குசியில் அதாவது என் மனசில் என்ன இருக்கோ அவங்கள பார்த்தவொடனே என்ன தோணுச்சோ அதை பேசிட்டேன். அப்புறம் அடுத்தடுத்த நாள் ஊரை என்னாச்சு, அடுத்தடுத்த நாள்லாம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஒரு நாள் நல்லா இருந்துச்சு, மறுநாள் நல்லா இருந்துச்சு. அவள் ஊரா அந்த நேரம் பூரா நான் சோப்புலேயே வரல. நான் இங்கே ரூம்லேயே தான் சும்மா கிடந்தேன். அப்படி பேர் ஆன் ஹோல்டர் இருக்க பூரா டாஸ்க் வச்சு வெளியே தள்ளிக்கிட்டு இருந்தாங்க. அப்போல்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வெளியே போயிட்டு கொஞ்சம் ஆள் சுருங்கிச்சு வருங்க. அந்த ஆள் சுருக்கத்தில் பல குழப்பம். என்னமோ பெரிய வில்லி மாதிரியே நினச்சிக்கிட்டு 50 பேரும் சண்டைக்கு வருவாங்க. ஐயோ என்ன இப்படி சண்டைக்கு வராங்க, ஏத்தே இப்படி சண்டைக்கு வரீங்களா, ஐயோ என்கிட்ட பேசாதீங்க தயவு செய்து போயிருங்கன்றாங்க. அடி பாவியெல்லாம் சண்டால பாவியெல்லாம் அப்படி நினச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ளே ரூமில் வந்து போகோன்னு அழுவேன். வீட்டுக்கு போயிடுவோமான்லாம் தோணும். ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க. அதே இது அங்கே செட்டுக்கு போய்ட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படி பேசுவாங்க. பல வருஷம் சரி இந்த டயத்தில் நம்ம பேசிக்கிறோம் அப்படின்னு நினச்சி
நானும் பெக்கன்னு பேசிட்டு அப்படியே போயிடுவேன். அந்த ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வேறு எனக்கு சொல்ல தரல. அவங்களாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட பேசாதீங்க தயவு செய்து அப்படின்ட்டாங்க செட்டுலேயே. அப்புறம் என்னாச்சுன்னு தெரியல, அவங்களுக்கும் இன்னொருத்தருக்கும் சண்டை. வெளியில் வந்து ரொம்ப சுகமாகவே உட்காந்துருந்தாங்க. நான் போய் சொன்னேன், ஏத்தா எதுக்கு சுகமாகவே உட்காந்துருக்க, அவங்க ஏதாச்சும் சேட்டச்சி யூஸ் பண்ணி கூட இதில் பேசலாம்ல, அப்படி கூட பேசியிருப்பாங்க. அப்படியா, ஐ எம் வெரி சாரி, உங்களை நான் ரொம்ப திட்டிட்டேன் அன்றைக்கி மூஞ்சில் அடிச்சப்பில் பேசுனேன், இன்றைக்கி நான் சுகமாக இருக்குன்னு நீங்கள் தான் வந்து எனக்கு ஆறுதல் சொன்னீங்க, ரொம்ப நன்றிண்டாங்க. பரவாயில்லண்டே. அதாவது செட்டுக்கு வெளியிலத்தே, செட்டுக்குள்ளே நடக்கிறது கொஞ்சம் தான். அதில் நான் வாதாடினாலுமே அதை ரொம்ப உங்களுக்கு காட்டலை, என்னன்னு தெரில. பேசியிருந்தாலுமே சில விஷயங்கள்லாம் காட்டாமத்தே இது பண்ணியிருக்காங்க. ஏதாவது இருக்கும், விவரம் இருக்கும், எல்லாத்தையும் போட முடியாதுல்ல. சும்மா வள கொலன்னு பேசுகிறதெல்லாம் கட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கேன்ல. இது சோவுக்கு தேவையில்லாத பேச்சுக்களை பூராமே அது ஓடிப்போம் அப்படின்னு கட் பண்ணி விட்டுருவாங்க. எப்படி இருக்குது பூ, எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, பூவை முடிச்சு வரும் அலை தொடுக்க வந்த புது பொண்ணு. சரி பாட்டில் வேணா, நடந்தது சொல்லு, நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன அப்படின்னு. சரி வாங்க, எதுக்கு உனக்கு மஞ்சள் கலர் கார்டு வந்துச்சுண்டா ஏத்தே, எல்லாருக்கும் பேர் சொன்னாங்களா, கரெக்டாக தான் திறந்தாங்க. நானும் போய் நின்றேன், கண்ணில் கயத்தை கட்டி விட்டாங்க. இதை சொல்கிறதுக்கு முன்னாடி வக்கீல் கோர்ட்டில் நாங்கள் வாதாடுறதை பற்றி சொல்கிறோம். வாதாடுறதுக்கு சமீர்த்த பொண்ணு வந்துச்சு, நல்லா பேசும், சூப்பராக பேசும், அல்லாது எல்லாத்துக்கும் டண்டான்னு பதில் சொல்லும். ஆனால் என்னன்றதில்ல, அங்கே வந்து குழம்பி நின்றுச்சு. அதான் சொல்கிறல்ல, ஸ்டேஜுக்கு முன்னவனாவே மண்டையில் இருக்க மூளை ஜாம் ஆயிரும். அது ஏன்டே தெரியாது, எனக்கு ஆகுமா, உலகத்துக்கே ஆகுது. அப்போ அந்த பிள்ளை அடுத்தடுத்த கேள்வியை எடுத்து வைக்கலை. அதுதான் போய் இதை போய் செலக்ட் பண்ணுது. அதுதான் கேள்வியை எடுத்து வைக்கணும். அது கேள்வி கேட்கத்தான் நான் பதில் சொல்லணும். அதாவது ரெவியூ பண்ணுறவங்க இந்த சோப்பில் வந்து நல்லா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஜெயிச்சிருவாங்க அப்படின்றது என்னோட கருத்து. அது பிள்ளை ஜெயிக்க மாட்டாங்க, ஆத்தடி என்னடி இப்படி கிடச்சிச்சு கட்டக்கரம்பு, ஜெயிக்க மாட்டாங்கன்னு சமீர்த்தா வந்து போராடுது. அதுதான் அந்த கேஸை எடுக்குது. அதுதான் பாயிண்ட் ஆப்பி எடுத்து வைக்கணும். அந்த பாயிண்ட் ஆப்பியை முறியடிக்கணும். அப்போ அது பாயிண்ட்டே எடுத்து வைக்கிறது. நானும் சில பாயிண்ட்டுகளை நானாக எடுத்து வைக்கிறேன். இங்கே வரும், நானும் வெளியில் நின்று ரிவ்யூ பண்ணது தானே, தப்புக்கிட்ட பேசியிருப்போம். ஏமா பார்த்தியா அவள் இப்படி பேசுனது தப்புல, இப்படி பேசுகிறது தப்புலன்னு பேசியிருப்போம். இந்த இன்றைக்கி வந்து நான் கேம் விளையாடிக்கிட்டு தானே இருக்கேன், நல்லா தானே விளையாடிக்கிட்டு இருக்கேன், இப்படி தூரத்துக்கு வந்துட்டாவே நல்லா விளையாடுறோம் தானே அர்த்தம். அப்படி நீங்கள் நல்லாவே விளையாடலையேன்றது, அது உன்னோட தட்டில் நான் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டு அடுத்த கேள்வி போகிறதுக்குள்ளே டொங்கின்னு மணி அடிச்சிட்டாங்க. ஏன்டா அந்த பிள்ளை ஒரே கேள்விக்கு தான் நிற்கிது, அப்படி விளையாட முடியாது அப்படின்றதே அது பாயிண்டாகவே இருக்குது. அதுக்கு அதை விளையாட முடியாதுன்றதுக்கு எடுத்துக்காட்டாவோ அல்லது ஒரு விஷயத்தை சொல்லியோ அதுக்கு போராட தெரில. அப்படியே அதே பேசினா நானும் அதே பதிலை தான் கொடுக்குறப்பல இருக்குது. அப்போ வேறு எதுவும் பதில் கொடுக்க முடியாது. அப்போ போகிறீங்க போது நிப்பாட்டுக்கப்பா அப்படின்னு நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன, எனக்கு இதாக கொடுத்துட்டாங்க, நான் ஜெயிச்சுக்கிட்டேன்னு கொடுத்துட்டாங்க. என்னத்து பெரிய ஜெயிச்சேன், நம்மளும் ஏதோ ஒரு 1-2 பேச்சு தான் பேசணும். சரி 1-2 பேச்சாச்சும் பேசணும், அந்த பிள்ளை மாதிரி ஒரே வச்ச பேசலேன்ட்டு வாங்கிட்டு நானும் போய் உட்காந்துட்டேன். மறுபடியும் கண்ணை கட்டி எல்லோரும் வெளியேற்றப்பட போகிறோம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. சரி வெளியேற்றுறவங்க வெளியேற்றுங்க, இருக்கிறவங்க இருப்போம்னு நினச்சிக்கிட்டு நானும் ஜாதான வார்த்தை நின்றுக்கிட்டு இருந்தேன். எல்லாருக்கும் பேர் சொல்லியில உன் பேரை சொல்லாமையே இந்த ட்ரிப்டடான்லாம் கேட்குறாங்க. ட்ரிப்டடெல்லாம் கிடையாது, ஸ்டிப்டட்லாம் கிடையாது, எனக்கு மட்டும் சிப்ட்டு பண்ணுறாங்களாக்கம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க செட்டுக்குள்ளதான் என்னைய முனியமான்றாங்க, வெளியில் ஊரை முனி அப்படின்ட்டே சொல்லுவாங்க. என் கூட இருக்கிற கண்டஸ்டன்ட் இருந்தேன் முனியக்காண்டே கூப்பிடுவாங்க. அப்போ என்ன சொல்லிச்சு, மணின்னு கூப்பிட்டது எனக்கு முனின்னு கேட்டுருச்சுட்டேன். அதுக்கு ராஜுபாய் தான் அந்த குரலை விட்டார். ராஜுபாய் சும்மா என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டு முனிமா அப்படின்றாரு, முனி அப்படின்ட்டுவார். இப்படியே சொல்லி கொடுத்துருவார். அதாவது ஷோலாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பேசுவாங்க. ஓவியா மேடம் அவங்க எல்லாருமே நல்லபடியாக பண்ணுங்கள், பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கன்னு கை கொடுத்துட்டு போவாகத்தேன் ஒவ்வொரு நாளும். அப்படி போயில முனி பெர்ஃபார்மன்ஸ் பலமாக பண்ணணும் அப்படின்னு போகிறோம். சரி பண்ணிடுறியா அப்படின்ற மாதிரி நான் அவங்கள சகசமாக பேச, எனக்கு சகசமாக பேச வராது. அப்படி போய்கிட்டு இருந்துச்சு. அதனால அப்போ முனின்னு கூப்பிட்றாரு வந்து மணின்னு கூப்பிட்டதை முனியாக்குன்னு நினச்சி நான் கண்ணை திறந்தேன். இதுதான் நடந்தது. இப்போ எதுக்கு நீங்கள் கண்ணை திறந்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறது, முனின்னு எனக்கு காதில் கேட்டுச்சு, நான் திறந்துட்டேங்க அப்படின்ட்டேன். அதெல்லாம் காட்டுறவங்ககிட்ட எப்போ கூப்பிட்டா நீங்களாம் ஒன்று நினச்சிக்கிட்டு திறந்தா அது என்ன அர்த்தம்? ஒரு டாஸ்க் வைக்கிறோம்னா அந்த டாஸ்கில் முறைப்படி நடக்கணும்னா ஏன் நடக்காமல் அப்படி திறந்தீங்கன்னு கத்துறாரு. நான் என்ன ரூல்ஸை பிரேக் பண்ணுற அளவுக்கு பெரிய டண்டனை கண்டானா, நானே கூறுகட்ட குப்பை. ஐயோ முருகா, இதில் வேற என்னென்னமோ நடக்குது உலகத்தில், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படியே இருக்கையில் நான் என்ன டண்டனை கண்டானா ரூல்ஸை பிரேக் பண்ணிவிட்டு
பிரேக் த ரூல்ஸ், நான் கலட்டுவேன் பாரு அப்படின்னு கலட்டுறதுக்கு நானே பயந்தாங்கோழி. நான் என்னத்தையாவது செஞ்சு என்னத்தையாவது ஆயிருமாண்டு 1க்கு 2 தடவை என்ன சொன்னீங்கன்றே கேட்பேன். இங்கிலீஷ் எல்லாம் பேச தெரியலண்டா அந்த இவரே வந்து சொல்லுவார், ஒரு தொல்லியாக இருப்பார் அவர் வந்து, முடியுமா அந்த இருக்கேன் அப்படின்ட்டுவேன். ஃபுல் முன்னவா புரிஞ்சிச்சா அப்படின்னுவார். புரியலையே, புரியலன்றதை முடிய முடிச்சா காட்டிடுவேன். என்ன சொல்கிறிய அப்படின்ட்டு இங்கிலீஷில் பேசுகிறேன். நம்மளுக்கு என்ன தெரியும், ஃபுல் ட்ரான்ஸ்லேஷன் இங்கிலீஷில் பேசுவா. அப்படி பேர் கதாகட்டும், நான் மட்டும் அப்படியே முடிச்சு நிற்பேன். முடியுமா புரியுதா ஒன்றுமே புரியலையா அப்படின்னு. வாங்க யாராவது தமிழில் ட்ரான்ஸ்லேஷன் பண்ணி முடியுமா புரிய வைங்கன்ட்டு போயிடுவார். ஏன் முடியுமாக்கா இப்படியாக்குன்னு சொல்லுவாங்க அப்படின்ட்டு. என்ன செய்ய சொல்கிறீங்க, நம்மளுக்கு தெரியலன்னு தான் ஒத்துக்கிறணும். சும்மா கூட்டத்தில் எனக்கு தெரியுமே எல்லாமே அப்படின்னு எப்படித்தே ஒத்துக்கிற சொல்கிறீங்க, அது எனக்கு முடியாது. அது மாதிரி எதை தெரியாமல் இது பண்ணிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆரிபுரம் வந்து சொல்ல வந்தார். அப்போ வந்து எனக்கு எல்லோ கார்டு கொடுத்துட்டான்னு எனக்கு அழுக வரல. எங்கள் அம்மாவும் எங்கள் வச்சியம்மா அப்பாவும் சொல்லுவாங்க, அதாவது கவனக்குறைவு ரொம்ப இருக்குது. ஊருகள்லாம் போனோம்டா பக்கத்தில் இருக்க சித்தப்பா நிற்பார், அவரை பார்க்கல, நீ பார்த்துட்டு உன் மக கும்பிடக்கூட இல்லையே, என்ன இப்படி பெரிய ஐட்டம்ன்றாலும் மனுஷ மக்களை பார்த்து மரியாதை செய்ய சொல்லு அப்படின்னு அம்மாட்ட சொல்லிட்டு போவாங்களாம். அம்மா என்னை திட்டும், ரெடியலை நம்ம சித்தப்பா நின்றுருக்காரு, அவரை கும்பிட வந்திருக்க, அவர் சத்தம் போட்டு போகிறாங்க, நான் பார்க்காம இருந்திருப்போம்மா, இது ஒரு பெரிய குத்தமா அப்படின்ற மாதிரியே நினைப்பேன். ஆனால் அன்றைக்கி பார்த்துக்குங்க, அது நம்மளுக்கு வந்து அது ஒரு பெரிய வாய்ப்பு. என்ன யாராருக்கு எப்படியோ தெரியாது, அது வந்து ஒரு பெரிய வாய்ப்பு, எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய வாய்ப்பு. இன்றைக்கி முனிமா பேரை வச்சு முனிமா யார் இந்த முனிமா அப்படி பொம்பளை, முனிமா இப்படி பொம்பளை, முனிமா இந்த மாதிரி பொம்பளை அப்படின்லாம் நிறைய பேர் வீடியோ போடுறதுக்கு, நிறைய பேர் பேசுகிறதுக்கு காரணம் என்னவாக இருக்கும். நான் இன்றைக்கி இதே மாதிரி உட்காந்து பேசிட்டு கிடந்தேன். யாராவது பார்த்தாங்களா, யாராவது கேட்டாங்களா என் பேச்சை. இன்றைக்கி ஒரு தம்பிலாம் அவங்க வீடியோவில் வந்து என்னை மாதிரியே பேசியிருக்காங்க, என்னை மாதிரியே அதை வரை இழுத்து பேசி ஏத்த அப்படின்னு சொல்லி பேசி அவங்க பேசியிருக்காங்க, அவங்க ரிவ்யூ பண்ணியிருக்காங்க. அப்போ அதெல்லாம் பார்க்கல எனக்கு சிரிப்பாக இருந்துச்சு உண்மையிலேயே. பரவாயில்ல, நம்மளுடைய கிராமத்து பேச்சை அவங்க நக்கலாகவே பண்ணினா கூட அதை நான் ரசித்து பார்த்தேன். ஏன்னு கேளுங்க, நம்ம இந்த பேச்சை எல்லோரும் பேசணும் அப்படின்றத என்னோட எண்ணம். என்னுடைய அந்த கிராமத்து பேச்சை எல்லாருமே அதை பேசி நல்லா இது பண்ணணும் அப்படின்றத என்னோடது. நான் நிறைய பாயிண்ட்டுகளை அங்கே நிறைய பேசியிருக்கேன். ஆனால் எதுக்கு அந்த அதெல்லாம் இது பண்ணியிருக்காங்க எனக்கு புரியாது. என்ன பேசுனேன் எது பேசுன்றது என்னை வெளியில் சொல்ல முடியாது. சரிங்களா, என்னைய ஒரு கட்டத்துலேருந்து இன்னொரு கட்டத்தை எடுத்துகிட்டு போகிறாங்கன்னா அவங்க வந்து வெறும் கிராம பொண்ணு அப்படின்ற ஒரே தாட்டுக்காக மட்டும் கிடையவே கிடையாது. கிராமத்துலேருந்து எத்தனையோ பேர் வந்திருந்தாங்க, நான் மட்டுமே கிடையாது. பேபி அக்காவை நானும் தான் செலக்ட் பண்ணப்பட்டவங்க. கிராமத்துலேருந்து நிறைய பேர் வந்திருந்தாங்க. அதனால வந்து கிராமம் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும் செலக்ட் பண்ணவே மாட்டாங்க. நீங்கள் நிறைய விஷயங்களை அவங்க கூர்ந்து கவனிக்கிறதுனால தான் அடுத்தடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதே மாதிரி தான் எல்லா காடுகளுக்கும் ரொம்ப அழுகு வந்துச்சு. அவர் வந்து ஆரிபுரம் வந்து ரொம்ப இந்த அளவுக்கு அழுகலாம் வேணாம், இது ஒன்றும் ரிஜெக்ட் பண்ண காடு கிடையாது, உங்களுக்கு சிலைந்து உங்களோட கவனக்குறைவுக்காக நாங்கள் பண்ணது அப்படின்னு சொல்லி சொன்னார். சரிங்க, இனிமேல் நான் வந்து கவனமாக இருந்துக்கிறேன். ஏன்டா நம்ம விளையாட்டை அது ஒரு என்ன சொல்கிறதுன்னா அது ஒரு ட்ரைனிங்கான இடம் மாதிரி தான் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஏன்னா நான் உடனே போய் அந்த இதுக்குள்ளே விடுறாங்கன்னு வச்சுங்களேன், கண்டிப்பாக எனக்கு புரிஞ்சுக்கிற தெரியாது. இப்போ ஓரளவுக்கு எனக்கு நல்லா புரிஞ்சுக்கிற தெரியும். ஏன்னா வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க எப்படி பேசுகிறாங்க, உள்ளே எப்படி நடந்துக்கிடுவாங்க, அது வந்து நல்லாவே எனக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. அப்போ எப்படி நம்மளும் அவங்கள்ட்ட பேசணும், எப்படி பழகணும், எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றத நல்லா எனக்கு அங்கே அந்த 22 நாட்களும் எனக்கு வந்து புரிய வந்துச்சு. பார்த்துங்க, நம்மளை ட்ரைனிங் தான் பண்ணுறாங்க உண்மையிலேயே. எந்த மாதிரி பேசணும், எந்த மாதிரி பேச்சுகளை எடுத்து வைக்கணும், எதை பேசினா எது தப்பாக போகும், எல்லாத்தையுமே வந்து நாங்கள் இது பண்ணுறாங்க, ட்ரைனிங் பண்ணுறாங்க. அது ட்ரைனிங் தான். அதனால் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டுட்டு அதோட வீட்டில் ரூம்லேயும் போய் எனக்கு ரொம்ப அழுகையாக இருந்துச்சு. அன்றைக்கி நைட்டு சிம்மா அப்பா வந்தார் நீ பார்க்குறதுக்கு. அன்றைக்கி நைட்டுக்கு அதிகாலையில் வந்துட்டார். அதுக்கப்புறம் என்னோடய விளையாட்டு பொறுமை சூப்பராக இருக்கும். நிஜமாவே நம்புங்க. இதுக்கப்புறம் நடக்கிற விளையாட்டு பூரமே முனிமாவுக்கான விளையாட்டு மட்டும்தான். இதுக்கு இடையில ஏதோ ஒரு ஆமாம் எல்லாமே இனிமேல் எல்லாமே சூப்பர் விளையாட்டு தான். இனிமேல் வர்ற எபிசோடு பூரமே நல்லா சூப்பராக விளையாடிப்பேன். இந்த ஒரு சொதப்பலோடு முடிஞ்சு, வேறு சொதப்பலே இல்லை. நல்லபடியாக விளையாடுறேன். எனக்கு ஆதரவு கொடுத்து வெளியில் யூடியூப்பில் போடுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். என்னை திட்டி வீடியோ போடுற அனைத்து உள்ளங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஆனால் திட்டி போடுறதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் தப்பு கிடையாது. உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் பேசுங்க. ஆனால் ஒருத்தவங்களுடைய மரியாதையை கெடுக்கிறது மாதிரியான வீடியோக்களை கண்டிப்பாக பதிவு பண்ணாதீங்க. மரியாதை மதிப்பை கெடுத்து போகிறது மாதிரி, அவங்க பேரை கெடுக்கிற மாதிரியான வீடியோக்களை கண்டிப்பாக பதிவிடாதீங்க. அப்படி பதிவிட்டீங்கன்னா சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன்.
இப்போதைக்கு நாங்கள் கம்முண்டு இருக்குன்றதுக்காக என்னத்தை வேணாலும் போட்டுறாலும் போடக்கூடாது. ஏதோ ஒரு லேடி ஏதோ ஒரு விஷயத்த போய் கமெண்ட் பாக்ஸில் போய் கமெண்டில் நான் வந்து லைவில் பேசியிருக்கேன், அதை எடுத்து வந்து போடுங்க போடுங்கன்னு சொல்லி ஒரு லேடி வந்து கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அந்த லேடி நான் மிரட்டினதாகவும் ஏதோ ஒன்று அவங்கள ஆள் வச்சு மிரட்டி இது பண்ணதாகலாம் போட்டு வீடியோவில் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு எனக்கு தகவல் வந்துச்சு. அந்த மாதிரி உண்மையாகவே நடக்கலை. அப்படி நடந்துருச்சுன்னா எனக்கு பார்த்து அதை பார்த்து பயந்தான் வரும். எனக்கு அது மாதிரி விஷயங்கள் நடக்கலை. அப்படி ஒரு ஆடியோ இருக்கணும் அவங்க கையில். இல்லைன்னா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும், அவங்க மேலே கேஸ் கொடுக்கப்படும். அப்படியான ஒரு ரூமரை பரப்பின அவங்க மேலே கண்டிப்பாக கேஸ் கொடுப்போம். அந்த ஆடியோவை நீங்கள் எடுத்து வச்சுருங்க. நான் உங்களை மிரட்டினேன், நாங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் வீட்டுக்காரோட போய் மிரட்டினோம் அப்படின்லாம் வந்து அதில் பேசியிருக்காங்க. அதை வந்து நீங்கள் எடுத்து வைக்கணும். கண்டிப்பாக எடுத்து நீங்கள் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட கண்டிப்பாக நாங்கள் வந்து அதுக்கான விளக்கங்களை கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நாங்களும் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். வேண்டாம், மற்றவங்க பேரை கெடுக்கிற மாதிரியான வீடியோக்களை நம்ம சம்பாதிச்சிடணும் இந்த இதில் அப்படின்னு சொல்லி அப்லோட் கொடுக்காதீங்க. அது மிகப்பெரிய தப்பு. அப்படி பண்ணுற எந்த யூடியூப்பருமே நான் சொல்லிருக்கிறேன், அந்த மாதிரி மற்றவங்க பேரை கெடுக்காதீங்க. நான் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்து என் கிராமத்தில் என்ன நடக்குது, என் குடும்பத்தில் என்ன நடக்குது, நான் போகிற விசேஷத்தில் என்ன நடக்குது, நான் இந்த மாதிரி நடந்துக்கிறேன், இதைத்தான் நான் இங்கே வந்து அப்லோட் கொடுத்துட்ருக்கேன். சரிங்களா? எந்த தவறான முறையிலையோ யாரையும் ஏமாற்றி பிழைக்கிற முறையோ யார்கிட்டையும் எந்த பேச்சுவார்த்தையுமே நான் வச்சுக்கிற மாட்டேன். பொதுவாகவே ஆன்லைனில் இருக்கிறவங்ககிட்ட பொதுவாக யார்கிட்டையுமே பேச வேணான்னு நினைப்பேன். நம்மளுக்கு என்ன, இந்த வந்தேன் அந்த ஷோவை விட்டு வந்ததுக்கப்புறம் அதில் இருக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசிகிட்டே எனக்கு பொழுதுபோக்க முடியாதா? எதுக்கு வடையை சுடுறதுக்கு வடை கடைக்கு ஓடுறேன்? அவங்களாம் என்கிட்ட கேட்பாங்க, என்ன நீ பேசவே மாட்டேங்கிற அப்படின்ட்டு. பேசுறதுக்கு எனக்கு டயர் இருந்தால் தானே, நான் ஓடி போயிடுறேன், என்ன செய்யறதுத்தே அப்படின்னு பேசிவிட்டு அது விட்டு ஒரு வாரத்தில் 2 வார்த்தையை சொல்லிவிட்டு ஓடிடுவேன் வேலைக்கு. அந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் போய் யார்கிட்ட போய் பழகுறேன்? உயிரை கொடுத்து பழகி அவங்களுக்கு போய் துரோகம் பண்ணி அவங்கள மிரட்டுற அளவுக்கு என்ன நடந்திருக்கும்? ஒருத்தவங்கள மிரட்டணும்னா நம்மளுக்கு ஏதாவது நடந்திருக்கணும்லத்தே. ஒருத்தவங்க நம்ம மிரட்டுறோம்டா அவங்களுக்கு எனக்கு ஏதாச்சும் ஒரு சண்டையாவது வந்திருக்கணும்ல. எந்த சண்டையுமே இல்லாமல் எப்படி மிரட்டுவாங்க? சும்மாவே மிரட்டுவாங்க. சும்மாவான வீடியோக்களை பதிவு பண்ணாதீங்க. அந்த மாதிரிலாம் வீடியோக்களை பதிவு பண்ணாதீங்க. இதுக்கு முன்னாடியும் முனியமாக வீடியோ போட்டுட்டு இருந்தா. அப்போ யாராவது இந்த மாதிரி வீடியோக்களை பதிவு பண்ணீங்களா? முதல்ல என்ன செய்கிறது, முனியமாக வந்து கிராமப்புறத்தில் அப்படியே தற்செயலாக அவங்களா பேசுகிறாங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல், எந்த ஒரு கேமரா இல்லை, எந்த ஒரு மைக்கும் இல்லை, யதார்த்தமான வீடியோவை பதிவு பண்ணுறாங்கன்னு முதல்ல போடுறதுங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க இப்படிப்பட்டவள் தெரியுமா, அப்படிப்பட்டவள் தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சரி, அவங்க சொல்கிறத சொல்லிட்டு போகிறாங்க. நான் அவங்க சொல்லினதப்பில் நம்ம அப்படி ஆக போகிறதில்ல நினச்சிக்கிட்டு இருந்தா. இப்போ என்னடா நான் மிரட்டுறேன், அவங்கள போய் குடும்பத்தோடு போய் அவங்கள போய் மிரட்டி அவங்கள தாக்குதல் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரிலாம் பேரை கெடுக்கலாமாங்க சொல்லுங்கள்? என்னை பார்த்தா அப்படி பொம்பளை மாதிரியே தெரியுது. நான் பாட்டுக்கு என் குடும்ப வளர்ச்சிக்காக பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். நாட்டில் என்னென்னமோ எப்படி நாட்டில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு என்ன, யார் எப்படி இருந்துட்டு போகிறாங்க? நம்ம புருஷன் பிள்ளை குட்டி, நம்ம புருஷன் பிள்ளையை குட்டி நல்லா வாழ்கிறதுக்கு நம்ம என்னத்தையும் இதில் பேசிக்கிட்டு இதில் வீடியோ போட்டுக்கிட்டு அதுலேருந்து முன்னேறி போகிறதுக்கு அந்த இடத்த பிடிச்சி அதுலேருந்து முன்னேறி போகிறதுக்கு என்ன வழின்னு நான் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னை பற்றி அடுத்தவளை பற்றி புறணி பேசுறதுக்கு அடுத்தவளை மிரட்டுறதுக்கு என்ன இருக்குது? மிரட்டுறதுக்கு காரணம் என்னங்க? நான் போய் ஒருத்தவளை மிரட்டுறேன்னா அதுக்கு காரணம் என்ன? அவங்கள்ட்ட என்ன என் சொத்தை பிடிங்கிட்டாங்களா அவளை போய் மிரட்டுறதுக்கு? நான் சும்மா ஆன்லைனில் பேசுகிறதுக்கெலாம் போய் மிரட்டி எடுத்துருவாங்களா யாராவது? அப்படி அந்த பொம்பளை ஒரு லூஸு பேசியிருக்குண்டா அதை எடுத்து போட்டுக்கிட்டு ஆதாரம் இருக்கா அவங்கக்கிட்ட? ஏதாவது ஆதாரமே இல்லாமல் எப்படி வீடியோ அப்லோட் கொடுப்பீங்க? அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கப்படும். என்னத்தே ஆதரவு கொடுக்குற மக்கள் அனைவருக்கும் நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்னை எடுத்து பேசுகிறதுல தப்பே கிடையாது. முனியமா இப்படி அவள் இப்படி இதாக்க இப்படி பேசியிருக்கு அப்படின்னு பேசுகிறதெல்லாம் வருத்தப்படுறத்தக்கது கிடையாது. நீங்கள் பேசலாம். அது ஆன்லைனில் பொதுவான விஷயங்களுக்கு வந்துட்டாவே இந்த மாதிரி விஷயங்களை ஏற்றுக்கிறதுக்கு மனசு வேணும். அப்போ தான் அந்த பொதுவான விஷயத்துக்கே வரணும். அதே சமயம் அந்த பொண்ணு இந்த மாதிரின்னு விமர்சிக்கிறதுக்கு யாருக்கு உரிமை கிடையாது. என்னுடைய குணநலங்களையும் என்னோட நடவடிக்கையிலையும் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்னுடைய பேர் கெட்டு போகிற மாதிரி யாராவது வீடியோ அப்லோட் கொடுத்தா கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும்ன்றதை சொல்லிவிட்டு எனக்கு ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல மனுஷங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். சரிங்களா? நல்லபடியாக ஆதரவு கொடுக்கிறது ரொம்ப நன்றி. மணி ஆகி போச்சு. ஆத்தாடி பேசியே தச்சுட்டே போ.